மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி A50 லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோனோட அன்பாக்சிங், பேசிக் ரிவ்யூ, கொஞ்சம் கேமரா சாம்பிளை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் மற்றும் முக்கியமான ஒரு விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம பில்டுலேருந்தே ஆரம்பிப்போம். பில்டு பார்த்திங்கன்னா பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக, ரெஃப்ளெக்டிவாக இருக்குது. ஆனால் இது வந்து பிளாஸ்டிக் பாடி தான். ஆனால் சாம்சங் சும்மா சொல்லக்கூடாது, உண்மையிலேயே அந்த பில்டு வந்து ரொம்பவே நல்லா பார்த்துருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த சாம்சங் ஜே சீரீஸ்லாம் பார்த்திங்கன்னா மெட்டல் பாடியில் ஏற்கனவே பார்த்து சலிச்சு போன டிசைனாகவே யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதில் ரொம்பவே யூனிக்காக கொண்டு வந்திருக்காங்க. அந்த எம் சீரீஸாக இருக்கட்டும், ஏ சீரீஸாக இருக்கட்டும், ரொம்ப அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளே, Amoled Display கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 6.4 inch டிஸ்பிளே, 1080p ரெசல்யூஷன், பிக்சல் டென்சிட்டி பார்த்தீங்கன்னா 403 ppi, அப்புறம் ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ வந்து 19.5. இதில் வந்து ஆன் ஸ்க்ரீன் ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபோனை அன்லாக் பண்ணிக்குவோம். தென் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஏ சீரீஸில் வந்து சாம்சங்கோட One UIன்ற புது யூஐ யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் உண்மையிலே சொல்லணும்னா ரொம்ப சூப்பராக ஹார்ட்வேருக்கு ஏற்ற மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணி பக்காவாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் சாம்சங். இங்கே வந்து டிஃபால்ட் நைட் மோட் ஆப்ஷனும் கொண்டு வந்திருக்காங்க சாம்சங். இது வந்து பேட்ரி யூசேஜை வந்து நல்லா கட்டுப்படுத்துன்னு நினைக்கிறேன். தென் அப்புறமா வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் பார்ப்போம் என்னென்னு. பின்னாடி ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்குது. கீழே வந்து டைப்-C போர்ட், இது வந்து குவிக் சார்ஜ் 3.0 சப்போர்ட்டட், ஆடியோ ஜாக் கீழே, ஸ்பீக்கர் கிரில் கீழே. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டன் அண்ட் பவர் பட்டன் இருக்குது. கேமராஸை பற்றி நம்ம பேசுவோம், டீட்டெயில்ஸ் கேமரா சாம்பிள்ஸ். அப்போ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டிங் டூல், டாப் சைடு பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலிங் மைக் வச்சுருக்காங்க. சாம்சங் வந்து இந்த பார்த்தீங்கன்னா இந்த வட்டம் இந்த ஃபோனில் எல்லா சென்சார்ஸும் கொடுத்துருக்காங்க. முன்ன உள்ள ஜே சீரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைட் சென்சார், ஆட்டோ பிரைட்னஸ் கூட வேலை செய்யாது ஒழுங்கா. இப்போ கேமராஸ்னு வருவோம். இதில் வந்து ட்ரிபிள் கேமரான்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் வந்து 25 மெகாபிக்சல் ப்ளஸ் 5 மெகாபிக்சல் ப்ளஸ் 8 மெகாபிக்சல் ட்ரிபிள் கேமரா வந்து பேக் சைடு யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 25 வந்து ப்ரைமரி கேமரா, 5 மெகாபிக்சல் பார்த்தீங்கன்னா டெப்த் சென்சாரிங்காண்டி யூஸ் பண்ணியிருக்காங்க, 8 மெகாபிக்சல் வந்து ஒயிட் ஆங்கிள். இதில் வந்து லைவ் ஃபோக்கஸ்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க சாம்சங். அது பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, பொக்கே எஃபெக்ட் தான், போர்ட்ரேட் மோட்னு சொல்லுவோம்ல அந்த இது. வீடியோவிலேயே பார்த்தீங்கன்னா ஒயிட் ஆங்கிளும் வச்சு வீடியோ எடுத்துக்கலாம், லோயர் ஆங்கிளும் வச்சு வீடியோ எடுத்துக்கலாம். இந்த ஆப்ஷன் வந்து வீடியோவில் சாம்சங் கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம். அப்புறம் ஸ்லோ மோஷன், இது வந்து பார்த்தீங்கன்னா 240 frames/s வரைக்கும் எடுக்கும். அப்புறம் நிறையா ஆப்ஷன் கேமராவில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அவங்க. அப்புறம் வந்து ஹைப்பர் லேப்ஸ், கேமரா சாம்பிள்ஸ் பாருங்கள். இது வந்து ஆர்டிஃபிஷியல் லைட்டிங் கண்டிஷனில் வச்சு எடுத்தது. இமேஜஸ் நல்லா ஷார்ப்பாக இருக்குது. இது வந்து ஒயிட் ஆங்கிள் எடுத்தேன், ஆனால் டேட்டா லாஸ் இருக்குது, நிறையா நாய்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. நார்மலாக வச்சு எடுக்கும்போது எந்த நாய்ஸும் ப்ரொடியூஸ் ஆகலை. இந்த ஷாட்டும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு, டைனாமிக் ரேஞ்சு கரெக்டாக இருக்குது, ஷேடோவில் உள்ள டீட்டெயில்ஸ்லாம் நல்லா தெரியுது. ஆனால் அதே இது ஒயிட் ஆங்கிளில் வச்சு எடுக்கும்போது டீட்டெயில் கம்மியாகுது, நாய்ஸ் அதிகமாகுது. இதில் பார்த்தீங்கன்னா கலர் ரீப்ரொடக்ஷன் நல்லாவே இருக்குது, இருக்கிற கலர் உள்ளதுபடி உள்ள மாதிரியே அழகாக தெரியுது. இதிலும் பார்த்தீங்கன்னா அந்த ஷட்டரோட ஷேடோ டீட்டெயில்ஸ் நல்லாயிருக்கு. செல்ஃபீஸ்ன்னு வரும்போது தான் ஓப்போ விவோ மாதிரி பியூட்டிஃபை மோட ஆன் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து ஃப்ரண்ட் போர்ட்ரேட் மோட். செட்டிங்ஸில் போய் பார்ப்போம். இது வந்து ஆண்ட்ராய்ட் 5ல் பில்ட் பண்ணியிருக்காங்க அவங்களோட One UI-யை. சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 9ல் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. இது வந்து 4GB RAM வேரியண்ட். செக்யூரிட்டி பேட்ச் லெவலும் பார்த்தீங்கன்னா கரண்ட் டேட்டில் தான் இருக்குது, மார்ச் மாதத்துல தான் இருக்குது செக்யூரிட்டி, கூகுளோட செக்யூரிட்டி பேட்ச். One UI 1.1, ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 9,
மார்ச் வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் ஒன் யூஐ பற்றி நிறைய விஷயம் சொல்லணும். இதுக்கு வந்து தனியாக உங்களுக்கு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தனியாக ஒன் யூஐ பற்றி என்னென்ன எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு அது ஒரு தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இந்த ஃபோன் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ரொம்ப நாளாக இந்த பிராண்டட் ஃபோனில் ஏக்கம் வச்சு இந்த ஃபோன் எப்படா வாங்குவோம், ஆனால் பட்ஜெட் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நினைக்கிற அளவுக்கு இந்த ஃபோன் ஒரு கரெக்டான ஃபோன் சொல்லலாம். ஏன் நான் சொல்கிறேன்னா, சாம்சங்லேருந்து வந்ததுலேயே 20,000 பட்ஜெட்டுக்குள்ளே இவ்வளோ ஆப்ஷன், கேமரா பெர்ஃபார்மன்ஸ்லேருந்து பேட்டரியிலேருந்து எல்லாமே காம்பேக்டாக கொடுத்த ஃபோன் பார்த்தீங்கன்னா அது இந்த எம் சீரீஸும் ஏ சீரீஸும். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா A50ன்றது உண்மையிலேயே ஃப்ளாக்ஷிப் லெவல் ஃபோனுக்கு ஈக்குவலாக போட்டிருக்காங்க. இதில் வந்து என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, ட்ரிபிள் கேமரா, உங்களுக்கு ஒயிட் ஆங்கிள் லென்ஸ் வருது, 25 மெகா பிக்சல் கேமரா வருது, ஃப்ரண்ட் 25 மெகா பிக்சல், ஆன்ஸ்க்ரீன் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வருது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் இது வரைக்கும் சாம்சங் ஃபோன் வந்ததுலேயே 4000 இமேஜ், அப்புறம் எம் சீரீஸில் பார்த்தீங்கன்னா 5000 இமேஜ் யூஸ் கொடுத்துருக்காங்க. வேல்யூ ஃபார் மணின்னு சொல்லலாம். அதுவும் சாம்சங்ன்ற பிராண்டோடு வரும்போது உண்மையிலேயே வேல்யூ ஃபார் மணி தான், இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஏ சீரீஸில் பார்த்தீங்கன்னா அவங்க சாம்சங்கோட புது யூஐ ஒன் யூஐ யூஸ் பண்ணியிருக்காங்க. அது உண்மையிலேயே சாம்சங் தரப்புல இருந்து வந்ததில் மிக சிறந்த யூஐன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க ஹார்ட்வேரை நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி கொடுத்துருக்க ஒரு சாஃப்ட்வேர் தான் ஒன் யூஐ. இந்த ஃபோனோட ரேட் பார்த்தீங்கன்னா 19,999 ரூபா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ₹1 கம்மி, 20,000 ஃபோன் லோக்கல் ஸ்டோரில் எல்லாத்துலேயுமே கிடைக்கிது. எம் சீரிஸ் மட்டும்தான் ஆன்லைன், மற்றபடி ஏ சீரிஸ் வந்து பூர்விகா மற்றபடி லோக்கல் ஸ்டோர்ஸ் எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க கன்ஃபார்ம் வாங்கலாம். முக்கியமாக நிறையா பேர் கேட்டது என்னென்னா, இந்த ஃபோனில் பப்ஜி விளாட்லாமா? கன்ஃபார்மாக விளாட்லாங்க. ஹெச்டி கிராஃபிக்ஸில் வச்சு விளாட்லாம், அதில் சந்தேகமே கிடையாது. கேமிங் பொறுத்த வரைக்கும் எல்லா கேமுமே ரன் ஆகும். எக்ஸினோஸ் 9610 ப்ராசஸர். இது வந்து எந்த ஸ்னாப்ட்ராகனுக்கு எதுக்கு ஈக்குவல்னு பார்த்தீங்கன்னா 675 660 இந்த ரெண்டுக்கும் கொஞ்சம் நடுவில் வரும். மற்றபடி எல்லா கேமும் ரன் பண்ணலாம், எல்லாமே நல்லாயிருக்கு. கேமராவில் மட்டும் அந்த ஒயிட் ஆங்கிள் லென்ஸ் யூஸ் பண்ண மட்டும் சின்னதாக டேட்டா லாஸ் இருக்குது. மற்றபடி ஓகே. இந்த ஃபோன் கம்ப்ளீட் பேக்கேஜ் ஃபார் சாம்சங் ஃபேன்ஸ் அண்ட் 20,000 ஃபோன் வாங்கணுன்றவங்க கன்ஃபார்மாக இந்த ஃபோன் வாங்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அப்புறம் முக்கியமாக ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 20,000 பட்ஜெட்டில் ரெட்மிலேருந்து ஒரு போக்கோ F1ன்னு ஒரு ஃபோன் இருக்குது. அப்புறம் ஹானர் தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா ஹானர் ப்ளே ஃப்ளாக்ஷிப் ஃபோன் கொஞ்சம் இப்போதைக்கு ரேட் கட்டாக இருக்குது. இருந்தாலும் இந்த 3 ஃபோனுக்கு உங்களுக்கு கேமரா கம்பேரிசன் வேணும்னா சொல்லுங்கள். கன்ஃபார்மாக நம்ம சேனலில் அடுத்த வீடியோவாக அதை பண்ணுவோம்.